அன்புக்குரிய உதயவேல் நகர பெருமக்களே, நாம் ஏன் இந்த தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியான திராவிட முன்னேற்ற கழகத்தினான அணிலான தலைமையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நாம் ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் த வார் பிட்வீன் த டூ ஐடியாலஜிஸ். ஒன்று மனிதத்திற்கும் இன்னொன்று மனிதத்திற்கு எதிரான யுத்தத்திற்கும் ஐடியாலஜிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்த போர்ன்ற வச்சுக்கலாம். இந்த தேர்தலில் மனிதர்களுக்கான தேர்தலாக நாம் தமிழ்நாடு பார்க்குது, மனிதர்கள் அல்லாதவர்களாக என்டிஏ சார்பில் இருக்கக்கூடியவங்கள பார்க்குது. ஆக இந்த ரெண்டு இதுக்கும் வித்தியாசமாக இருக்கக்கூடிய, நம்ம சுதந்திரமாக வாழ்கிறதுக்கும் இந்த சுதந்திர காற்றுதை சுவாசிக்கிறதுக்கும் இந்த நாடு தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் முன்னேறுவதற்கும் பெண்களுக்கான எல்லா உரிமைகளும் மாணவர்களுக்கான எல்லா உரிமைகளும் வாழ்வதற்கான எல்லா உரிமைகளும் பெற்ற, அதே மாதிரி மிகச்சிறந்த அளவில் தொழில் வளர்ச்சி உடைய ஒரு மாநிலமாகவும், அதே மாதிரி இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னா 11.90 அளவில் நம்மளுடைய வளர்ச்சி இருக்குது. இன்னும் நம்மளுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நடந்துட்டு இருக்காரு. ஆக அந்த பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆட்சி மீண்டும் தொடரணும். ஏற்கனவே நிறைய ஐடியாலஜி அடிப்படையில் நிறைய விஷயங்கள் செயல்பட்டுருக்கு. அதை ரெனிவேட்டட் பண்ண வேண்டியதில்லை. இன்னும் மேலும் பல விஷயங்களை அவங்க செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளுடைய அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த பெண்களுக்கான உரிமை தொகை 1000லேருந்து 2000 பண்ணணும்னு சொல்லும்போது இந்திய ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா அதை செய்யறது ரொம்ப இலகும். மறுபடியும் இன்னொரு ஆட்சி வந்துச்சுன்னா அதை மறுபடியும் ரெனிவேட்டட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுடைய சித்தாந்தங்களும் நம்ம ஐடியாலஜியும் மாறாமல் ஒரே அடிப்படையில் தொடர்ச்சியான பயணமாக போகும்போது தான் நம்ம இலக்குகளை இலகுவா அடைய முடியும். ஆகவே இதை முற்படுத்தி நம்மளோட ஐடியாலஜியும் சரி, நம்மளுடைய இலக்குகளை அடைகிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு இங்கே உதகை நகரத்தில் காங்கிரஸ் சார்பாக திரு ராமச்சந்திரன் அவர்கள் கைச்சின்னத்தில் போட்டிடுறாரு. அவருக்கு பெருவாரியான வாக்குகளை நீங்கள் பதிவு செய்யணும். நல்லாட்சி தொடரணும், மனிதநேயம் மலரணும், மதச்சார்பற்று நிற்கணும். இதுதான் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டுக்குமான மிகப்பெரிய வெற்றியாக அமையும். ஆகவே உங்களுடைய பொன்னான வாக்குகளை, புனிதமான வாக்குகளை கைச்சின்னத்தில் தாருங்கள் என்று என்னுடைய சார்பாகவும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.